ஹலோ மக்களே! நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல ஒரு பெரிய விசித்திரமான நிதி நெருக்கடி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதாவது பட்ஜெட்ல இருக்கிற முக்காவாசி பணம் வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய சம்பளத்துக்கும், பென்ஷனுக்கும் மட்டும் தான் போகுதுன்னு சொல்றாங்க. இத பத்தி பொருளாதார நிபுணர்கள் பேராசிரியர் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்றப்போ எந்த வகையில வித்தியாசமா இருக்கு? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பத்தி ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு மாநில அரசாங்கத்தோடைய வரவு செலவு பகுப்பாய்வு செஞ்சு பார்க்குறப்போ நிர்வாக செலவுகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அரசு துறைகளை நல்லபடியாக செயல்படுத்துறதுக்கும் மக்களுக்கு சேவைகளை சரியாக கொண்டு சேர்க்கறதுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பங்களிப்பு ரொம்பவே அவசியம்தான். ஆனால் அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடுக்கும் மூலதன செலவுகளுக்கான நிதிக்கும் இடையே இருக்கிற விகிதாசரம் எப்பவுமே ஒரு பெரிய விவாத பொருளாகவே இருந்து வருது. பேராசிரியர் பிரபாகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தமிழக பட்ஜெட்டை நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்த்தா அதில் மாற்றவே முடியாத ஒரு மிக விசித்திரமான நிதி நெருக்கடி இருக்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் சொல்கிறாரு. இந்த பட்ஜெட்டுடைய ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டில் தோராயமாக 60லிருந்து 64% வரையிலான மிக அதிகப்படியான நிதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சேலரி அப்புறம் ஓய்வூதிய பலன்களுக்கே சென்று விடுதுன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று வந்தாலும் இந்த செலவின அமைப்பை உடனே மாற்றிவிட முடியாதுன்றது தான் ஒரு கசப்பான உண்மைன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைய புள்ளி விவரங்கள் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1,00,000 மக்களுக்கு சராசரியா 1996 அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பொதுமக்களுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணுறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மிக அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் முன்னணி பொருளாதார மாநிலமான மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணுறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 1,00,000 மக்களுக்கு வெறும் 780 அரசு ஊழியர்கள் மட்டும்தான் இருக்காங்களாம். ஆனால் மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டில் சுமார் 2.5 மடங்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவ்வளோ ஊழியர்கள் இருக்கிறப்போ அவங்களுக்கான சம்பள சுமையும் ஓய்வூதிய சுமையும் பட்ஜெட்டில் பெரும் அளவில் ஆக்கிரமிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அதிகமாக இருப்பதை நம்ம எதிர்மறையான விஷயமா மட்டுமே பார்க்க வேண்டியது இல்லையும் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து இன்னமும் அரசு பேருந்துகளை நம்பிய மிக சிறப்பாகவும் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இயங்கி கொண்டு இருக்கு. இதுவே வட மாநிலங்களோ டெல்லியோ பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் மற்றும் பல வண்ண கூடுகளாக பிரிக்கப்பட்ட போக்குவரத்து முறைகளால தனியார் மயமாக்குதல் வேகமாக நடக்குது. அரசு பேருந்துகளின் பயன்பாடு குறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 60 வருஷமாக நிலவி வரும் இந்த மக்கள் நல அரசு மாடலில் மக்களுக்கு சேவைகள் பார்த்தீங்கன்னா வேகமாக வழங்குறது சாத்தியமாக இருக்கு. ஆனால் கடைசியாக பேராசிரியர் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய மனித வளத்தை கொண்டு உள்ள அரசு அந்த அரசு ஊழியர்களை எந்த அளவுக்கு துல்லியமாகவும் மிக சிறப்பாகவும் உற்பத்தி திறனுடன் பயன்படுத்துகிறாங்க என்ற தொலைநோக்கு நோக்கம் பட்ஜெட்டில் இன்னும் வலுவாக பிரதிபலிக்க வேண்டும்ட்டு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ பேராசிரியர் பிரபாகர் சொல்லியிருக்க இந்த கருத்து விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ அரசொலிகள் இருக்குது, நம்ம மாநில வளர்ச்சிக்கு நல்லதா இல்லை கெட்டதா, மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர்.